ஒரே நாள்ல ஒரு 14 வயது சிறுவன் இங்கிலாந்து நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக முடியும். நேத்து அதுதான் இங்கிலாந்துல நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நேத்து நம்ம எல்லாருமே இந்தியா இங்கிலாந்து டே 4 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் நம்ம இந்தியா அண்டர் 19 அதே போல இங்கிலாந்து அண்டர் 19 இரண்டு அணிகளுக்குமே 4வது ஓடிஐ மேட்ச் பரபரப்பாக நடந்திருந்தது. ஸோ இந்த ஆட்டத்தில் தான் சூரியவன்ஷி வைபவ் மீண்டும் அவருடைய கைவரிசையை காட்டியிருக்காரு. இதன் காரணமா போதுண்டா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு இங்கிலாந்து அண்டர் 19 கதறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய சரித்திரமிக்க சாதனையும் இந்த மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அவர் நிகழ்த்தி, யாருடா இந்த சூரியவன்ஷி வைபவ், யாருடா இந்த சின்ன பையன் அப்படின்னு ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடும் கேட்குற மாதிரியான சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக ஏற்கனவே 3 ஓடிஐ இந்தியா விளையாண்டாங்க அண்டர் 19. 3 ஆட்டத்திலையுமே பயங்கரமா பொழந்து கட்டின வைபவ் நேற்று 4வது ஆட்டத்தில் ஒரு படி மேலே போய் இங்கிலாந்துக்கு எதிராக நேற்று ஓபனராக வைபவ் அதே போல ஆயுஷ் மாத்ரே 2 பேருமே இறங்கியிருந்தாங்க. ஸோ இதில் ஆயுஷ் மாத்ரே வழக்கம் போல நேற்று கூட பார்த்தீங்கன்னா சரியா விளையாடல, சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் வைபவ் நான் செஞ்சுரி அடிக்காம, அதுவும் குறைஞ்ச பந்துக்கு செஞ்சுரி அடிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு வழக்கம் போல எப்படி பந்து போட்டாலும் 4 போது 6 போகுது, 4 போது 6 போகுது. இங்கிலாந்து போலர்கள் எல்லாருமே கதறிட்டாங்க, என்னடா இவன் எப்படி போட்டாலுமே அடிக்கிறானே பந்த அப்படின்னு, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திக்குமுக்கு ஆடி போயிருந்தாங்க இங்கிலாந்து அணியின் போலர்ஸ். ஸோ அதன் காரணமா வெறும் 24 பந்துக்கே அவருடைய அரை சதத்தை நேற்று அதிவேகமா கடந்த வைபவ் தொடர்ந்து அதிரடியாகவும் தரமாகவும் பிரிச்சு மேஞ்ச வைபவ் 52 பந்துக்கே அவருடைய செஞ்சுரியை, அதாவது அண்டர் 19 ஃபார்மேட்ல முதலாவது செஞ்சுரியை வைபவ் நேத்து அவர் ரீச் பண்ணியிருக்காரு. 52 பந்துக்கு இதுவரைக்கும் அண்டர் 19ல எந்த ஒரு பிளேயருமே 52, அதாவது இவ்வளவு கம்மியான பந்துக்கு செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு கம்மியான பந்துக்கும் இந்த சரித்திரமிக்க சாதனையும் நேற்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான விளையாண்டு இருந்த 4வது ஓடிஐ மேட்ச்ல வைபவ் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அதோட மட்டும் விட்டாரா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்கப்புறமாக 150 நோக்கி சர்ன்னு சிக்ஸர்களை பறக்க விட்டுக்கிட்டு இருந்த வைபவ் பாவம் எதிர்பாராத விதமா 143 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனாலுமே வைபவ் அவர் அடிச்ச இந்த ரன் அதிவேக செஞ்சுரி தற்போது ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா வைபவ் விளையாண்டது என்னமோ அண்டர் 19 ஃபார்மேட் தான், ஆனா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய வயசு இன்னும் 14 தான். இந்த 14 வயதிலேயே வைபவ் 19 வயசு பிளேயர் செய்ய முடியாதது செஞ்சிருக்காரு அப்படின்னு தற்போது யார் இந்த வைபவ் அப்படின்னு ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடும், முக்கியமா இங்கிலாந்து ஊடகங்கள் தற்போது பயங்கரமா வைபவ் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்ட நாயகன் விருது கூட வைபவ் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. வைபவ் அவருடைய இந்த பேட்டிங் தற்போது, அவருடைய இந்த ரெக்கார்ட் தற்போது ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடும் 14 வயதுல ஒரு சிறுவன் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கானா அப்படின்னு இங்கிலாந்து நாட்டின் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்தின் தலைப்பு செய்தியாகவே, அதாவது முதல் பக்கத்துல அதே போல நிறைய செய்திகள்ல வைபவ் அவரை பத்தி இங்கிலாந்து நியூஸ்ல பார்க்குற மாதிரியான சம்பவத்தை நேற்று வைபவ் 52 பந்துக்கு செஞ்சுரி அடிச்சு அண்டர் 19லேயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான ரெக்கார்டை செஞ்சு ஒட்டுமொத்த இங்கிலாந்தையும் தற்போது திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அதே போல வைபவ் அவரை பத்தி பேசின அண்டர் 19 இங்கிலாந்து அணியின் கேப்டன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பேட்ஸ்மேனை பார்த்ததே இல்லை அப்படின்னு போஸ்ட் மேட்ச்ல அவர் தோல்விக்கான காரணம் கேட்டப்ப பேசி கதறியிருக்காரு வைபவ் பத்தி.